புடலங்காயை பற்றி பேச வந்திருக்கேன். ரொம்ப பேருக்கு இந்த புடலங்காய் அலட்சியமாக இருக்கும். அதனுடைய அருமை பெருமைகளை இன்று நாம் தெரிந்து கொள்வோம். முதல்ல புடலங்காயில் நிறைய தாது பொருள்களும் வைட்டமின்களும் இருக்குது. அதாவது கால்சியம், அயர்ன், பொட்டாசியம், துத்தநாகம். முக்கியமாக துத்தநாகம் பெரும்பாலும் நமக்கு ரொம்ப ரேராக கிடைக்கிது. அது புடலங்காயில் நிறையா இருக்குது. துத்தநாகம் நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு பொருள். மெக்னீசியம், மேங்கனீஸ் எல்லாம் புடலங்காயில் இருக்குது. இந்த புடலங்காயினுடைய விதையை அரைச்சோம்னா இத்தனையும் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம புடலங்காய் விதையை பயன்படுத்துகிறதே கிடையாது. முதல்ல இந்த புடலங்காய்க்கு எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னா, புடல் அம் காய். புடல் அப்படின்னா கூடுன்னு அர்த்தம், குழாயின்னு அர்த்தம். அம் என்ற தமிழ் சொல்லுக்கு அழகு என்ற அர்த்தம். குழாய் போன்ற அழகான ஒரு காய், அதான் புடல் அம் காய், புடலங்காயின்னு மாறுச்சு. இந்த புடலங்காய் நம்ம உடம்பில் இருக்கிற டாக்ஸின் என்று சொல்லக்கூடிய நஞ்சை நீக்குவதற்கு மிக அருமையான ஒரு பொருள். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். நம்ம எல்லா வியாதிக்கும் அடிப்படை காரணமே மலச்சிக்கல். இந்த மாதிரி டாக்ஸின் வெளியேறாமல் நம்ம அது வெளியேற விடுறதில்லை. நம்ம இந்த புடலங்காயை நம்ம கூட்டாகவோ பொரியலாகவோ சாப்பிட்டால் உடம்பு நல்லாயிருக்கும். இப்போ நான் என்னுடைய அனுபவம், முழு புடலங்காயும் சமைக்க சொல்லுவேன். அதை தேங்காய் நிறையா போட்டு பொரியலாக பண்ணி ரொம்ப வதக்காமல் ஒரு அரை வேக்காடு மாதிரி வச்சு, வேகவே வைக்கிறதில்ல, அதில் தேங்காயை நிறையா போட்டு ஒரு ஒரு கையளவு, ஒரு சாதம் அளவுக்கு புடலங்காய் முதல்ல நான் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம்தான் சாதம், சாம்பார், மோர் எல்லாம் மத்தியானம் சாப்பாடு. காலையில் இந்த மேடம் சொன்னபடி கவுனி அரிசி எங்கள் வீட்டில் மிஷினில் கொடுத்து பவுடரை அரைச்சி வச்சுருக்கோம். அதில் இட்லி, தோசை, இடியாப்பம், அப்புறம் புட்டு இதெல்லாம் செய்து சாப்பிட்றோம். கவுனி அரிசி, கருப்பு கவுனி எல்லா வியாதியும் போக்கக்கூடிய ஒரு அரிசி. நான் இப்போ புடலங்காய்க்கு வர்றேன். புடலங்காய் நீரிழிவு நோய்க்கு ஒரு அருமையான ஒரு மூலிகைன்னே சொல்லலாம். அது என்ன பண்ணுது, அந்த சர்க்கரையை சமப்படுத்துது. சர்க்கரை அதிகமாக போனால் நீரிழிவு நோய். இந்த சர்க்கரைங்கிற சத்தை சமப்படுத்துது. அதனால் புடலங்காய் ஒரு நல்ல விஷயம். அப்புறம் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐபிஎஸ்னால் அந்த வயிற்றுக்கோளாறு, வயிற்றால் போகிறது, வயிற்றை வலிக்கிறது, இந்த குடல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களுக்குமே இந்த புடலங்காய் ஒரு நல்ல மருந்து. அது எப்படின்னா, ஒரு 150 கிராம் புடலங்காயை நறுக்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு வந்தால் போதும். ஒரு வாரம் இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஐபிஎஸ்ஸு, இந்த நம்ம கொலைட்டிஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் போயிடும். அப்புறம் தூக்கம் வராமை, சில பேருக்கு படுத்தா தூக்கம் வராது. அவங்களுக்கு இந்த புடலங்காயில் வைட்டமின் சி இருக்குது. இப்போ மேடம் சொல்லிகிட்டு இருந்தாங்கள்ல, அதில் வைட்டமின் சி புடலங்காயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மூளையை சமப்படுத்தி தூக்கம் வருது. அதனால் புடலங்காய் ஒரு தூக்கத்தை வரவழைக்கின்ற ஒரு அருமருந்து. அடுத்தது கடகராசிக்காரவங்க, இங்கே யாராக இருந்தால் கை தூக்குங்க. கடகராசிக்காரவங்க, நானே கடகராசி தான். கடகராசிக்காரவங்க அதிகமாக சாப்பிட வேண்டிய காய் புடலங்காய் அப்படின்னு ஒரு இதில் படித்தேன். அப்புறம் இந்த புடலங்காய் கொழுப்பை கரைக்கிறதுனால மிக நுண்ணிய இரத்த குழாயில் உள்ள கொழுப்பை கூட கரைக்குதான். அதனால் இதயத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் ரொம்ப அந்த நோய்களுக்கு ஒரு நல்ல மருந்து. கிட்னியில் ஒரு வகை நீர், ஒரு நிணநீர் சுரக்குது. அந்த நீரில் தான் அங்கே உள்ள டாக்ஸின்லாம் கரைஞ்சு யூரினில் வெளியில் வருது. அந்த நீர் சுரப்பதற்கு இந்த புடலங்காயிலுடைய ஒரு உயிர் சத்து தேவைப்படுது. அதனால் புடலங்காயை விடாதீங்க. அப்புறம் பெண்களுக்காக ஒரு சிறப்பு செய்தி. புடலங்காய்க்கு உள்ளே இருக்கிற அந்த நார், விதை இதெல்லாம் அப்படியே வழித்து எடுத்து ஒரு டபராவில் போட்டு
தண்ணி ஊற்றி வைங்க. அதை மறுநாள் காலையில் தலையில் தேய்ச்சி குளிங்க. தலையில் இருக்கிற பொடுகு பேனெல்லாம் செத்து போயிடும். அது ஒரு அருமையான ஷாம்பு. அது ஒரு இயற்கை ஷாம்பு. அதை நீங்கள் பயன்படுத்தலாம். நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஜுரத்துக்கு புடலங்காய் ஒரு நல்ல மருந்து. ஜுரம் வருது, புடலங்காய் ஜூஸ் ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து கொடுத்தாக்கா ஜுரம் சரியாக போயிடுது. அது ஒரு நல்ல மருந்து. அப்புறம் முக்கியமாக இந்த வயிறு கோளாறுக்கு எல்லாருமே அதை செஞ்சு பாருங்கள். நான் பயன்பட்டிருக்கேன். 150 கிராம் புடலங்காய் எடுத்து அதை வெந்நீரில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தா போகிறோம். காலை மாலை ஒரு 2 நாளில் வயிறு கோளாறுலாம் சரியாக போயிடுது. அப்புறம் மலச்சிக்கலும் போயிடுது. அதனால் கூடுமான வரைக்கும் ஒரு 2 நாளைக்கு ஒரு தரம் அல்லது வாரத்துக்கு ஒரு 3 நாளைக்கு புடலங்காய் சாப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நண்பர் சொன்னார் கல் வந்துருக்குன்னு. கல் வரத்துக்கு முக்கியமான காரணத்தில் ஒன்று சிறுநீர் தேக்கம். அவங்களே ஏதாவது ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க, சமயத்தில் யூரின் போக முடியாமல் இருக்கும். ஒரு ஆஃபீஸர் வந்து பேசிக்கிட்டு போக முடியாது. அதுக்கெல்லாம் இந்த சிறுகன் பிள்ளைன்னு ஒரு மூலிகை இருக்குது. அதை வச்சு ஒரு 10 நாளைக்கு அதை அப்படியே மிக்சியில் அடித்து வெறும் வயிற்றில் குடித்தாக்கா அந்த கல் தானே வந்துடும். வேறு ஒன்றும் வைத்தியம் வேண்டியில்லை. இப்போ அர்ஜெண்ட்டாக போகணும்னா அதுக்கு மருந்து இருக்குது. ஆயுர்வேத சித்தாவில் மருந்து இருக்குது. அதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வெண்டைக்காயை நம்ம வாங்கின உடனே அப்படியே சமைக்கக்கூடாது. அது மேலே முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா? வெண்டைக்காயில் ஒரு சொரசொரப்பு இருக்கா இல்லையா? அந்த சொரசொரப்பான முள் என்ன பண்ணுது, அப்படியே நம்ம சாப்பிடும் பொழுது கிட்னியில் வந்து நெஃப்ரான்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணிய ஒரு உறுப்பு இருக்குது. ஒரு 1.5 லட்சம் நெஃப்ரான்ஸ் இருக்குது சிறுநீரகத்தில் ஒன்றில். அந்த நெஃப்ரான்ஸை போய் இந்த முள் அடைக்குது. அடைப்பதனாலையும் சிறுநீர் கல் அந்த ஃபார்ம் ஆகுது. கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகுது. ஆகையினால் இனிமேல் வெண்டைக்காயை சமைக்கிறவங்க தயவு செய்து ஒரு துணியால் துடைச்சிருங்க. வெண்டைக்காய் மேலே இருக்கிற அந்த சொரசொரப்பு, அந்த முள் மாதிரி இருக்கிறது நமக்கு ஆபத்து. ஆனால் வெண்டைக்காய் அருமையான விஷயம்.